தமக்கு சொந்தமான பல லட்சம் ரூபாய் பெறுமதியிலான வழித்தொகுதிகளை இந்திய மீனவர்கள் நாசம் செய்துள்ளதோடு அதிகளவான வழித்தொகுதிகளை களவாடி சென்றுள்ளமையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் தாழ்வுப்பட்டு கிராம மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 14ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த மாதம் 14ஆம் தேதி நாங்கள் எங்களோட தொழில் முயற்சியில் ஈடுபட்டு 2 ரேஞ்சு வலைகள் கடலில் கொண்டே விடப்பட்டது. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு சென்று பார்த்த இடத்துல வலைகள் ஒன்றும் நாங்கள் விட்ட இடத்துல இல்லை. பல கிலோமீட்டர் தூரம் ஓடி வலைகளை சந்தித்த இடத்துல அவள வலைகளும் இந்தியன் படகுகளால் அள்ளப்பட்டு கொண்டிருந்தது. நாங்களும் அவங்களோட ஃபோர்ஸ் பண்ணி அந்த வலைகளை தாங்க எங்களோட வலைகள் என்று அடையாளப்படுத்தின போது அவங்க எங்களோட வலைகளை தர்ற மாதிரியும் கதைக்கவில்லை, தரவும் இல்லை. கிட்டத்தட்ட 15 படகுகள் அந்த வலைகளை விடப்பட்டது. ஒரு படகு கொண்டு போன வலைகளின் பெறுமதி 3 லட்சம். அப்படி 10-15 வலைகள் போட்டுன்ற வலைகள் காணா போயிருக்கு. கிட்டத்தட்ட அதில் பெறுமதிகள் 30-40 லட்சத்துக்கு மேலதிகமான பெறுமதியான வலைகள் இந்தியன் படகுகளால் ட்ரோலர்களால் அள்ளப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தை அடுத்து அன்றிலிருந்து இன்று வரை எமது கிராம மக்கள் எவ்வித தொழில் முயற்சியுமின்றி எவ்வித தொழிலுமின்றி கடற்கரையில் சும்மா வந்து பார்த்துப்பட்டு போரளவுக்கு தான் இருக்கிறார்கள். ஒரு தொழிலும் இல்லாத நிலையில் எங்களுடைய மீனவ சமூகம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இதை நேரில் வந்து பார்க்கவோ இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதற்கு கடற்தொழில் திணைக்களமோ எந்த ஒரு அமைப்புமோ இன்று வரை எதுவும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது தொடர்பாக நாங்கள் யாரிடம் போவது யாரிடம் செல்வது என்று தெரியாத நிலையில் உள்ளோம். இதற்குரிய ஏதாவது ஒரு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்றாட சாப்பாட்டு கடற்தொழில் செய்கின்றவன் அன்றாடம் உழைத்து அன்றாட சாப்பாட்டுக்கு அன்றன்று உழைக்கிற காசுல தான் சாப்பிட வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஆகின்றது. எவரும் இது என்ன நடக்கின்றது, என்ன செய்கின்றார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடலுக்கு செல்லவில்லை, எதுவித முயற்சியும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மன்னார் தாழ்வுப்பட்டு கிராம மீனவர்கள் வழமை போன்று மீன் பிடிப்பதற்காக கடந்த 14ஆம் திகதி திங்கட்கிழமை இரவு இலங்கை கடல் எல்லையின் கடலில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியிலான வலைத்தொகுதிகளை பாய்ச்சிவிட்டு மீண்டும் கரை திரும்பியுள்ளனர். வலைகளில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக மீண்டும் மறுநாள் காலை கடலுக்கு சென்றபோது தாங்கள் பாய்ச்சிய இடத்தில் வலைகள் இல்லை எனவும் தொலைவில் சென்று பார்த்தபோது இந்திய மீனவர்கள் குறித்த வலைகளை அவர்களது படகுகளில் ஏற்றி வைத்திருந்ததாகவும் மன்னார் மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த வலைகள் தங்களுடையது என உறுதிப்படுத்திய போதிலும் அதனை செவிமடுக்காது 15 படகுகளுக்கான வலை தொகுதிகளை எடுத்து சென்றுள்ளதாக மன்னார் தாழ்வுப்பட்டு மீனவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்திய மீனவர்களினால் சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமான வலை தொகுதிகள் இவ்வாறு களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் தாழ்வுப்பட்டு கிராம மீனவர்கள் இவ்வாறான செயல்பாடுகளினால் இன்று மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். குறித்த மீனவர்களின் பிரச்சினை தொடர்பாக வடமாகாண சபை உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஜி குணசீலன் இன்று வியாழக்கிழமை காலை தாழ்வுப்பட்ட கடற்கரைக்கு சென்று மீனவர்களுடன் கலந்துரையாடிய போது பல வருடங்களாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பிலும் மன்னார் போலீஸ் நிலையம், மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் போன்றவற்றில் தொடர்ந்து முறைப்பாடுகளை மேற்கொள்கின்ற போதும் தமது பாதிப்பு குறித்து எவ்வித நடவடிக்கையும் உரிய அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஜி குணசீலனிடம் தெரிவித்துள்ளனர். இந்திய மீனவர்களின் செயற்பாடுகளினால் தமது வலைகளை கடலில் பாய்ச்சுவதற்கும் அச்சம் வெளியிட்ட தாழ்வுப்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய முறையில் இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்க மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் உரிய நடவடிக்கைகளை உடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்திய மீனவர்களின் கெடுபிடிகளை குறைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.